Black Magic. Black Magic அதாவது இந்த சூனியம் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் Black Magicனு சொல்லுவாங்க. Black Magicல நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணுதான் ஒரு பொருளை வச்சு Black Magic பண்றது. இந்த Black Magic பண்ண பொருள் எங்க இருக்கோ அந்த இடம் ஃபுல்லாவே நெகட்டிவிட்டி மட்டும்தான் இருக்கும். அந்த பொருள் இருக்க இடத்துல நிறைய அமானுஷமான விஷயங்கள் நடக்கும். அந்த ஒரு பொருள் எதுவா வேணா இருக்கலாம். ஒரு பென், ஒரு புக், ஏன் ஒரு சின்ன கல்லா கூட இருக்கலாம். இங்க ஒரு சின்ன கல் ஒரு ஊரையே அலற வச்சிருக்குன்னா நம்புவீங்களா? அப்படி ஒரு கல்லை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு பேப்பர் ரோஸ்ட். இங்கிலாந்துல இருக்க ஹெக்ஸம்னு ஒரு டவுன்ல நடந்த இன்சிடென்ட் தான் இது. இந்த டவுனை சேர்ந்த ராப்சன் ஃபேமிலியோட 2 குழந்தைங்க அவங்க வீட்டு கார்டன்ல விளையாடிட்டு இருந்தாங்க. விளையாடிக்கிட்டே அந்த கார்டன்ல இருக்க மண்ணை தோன்றாங்க. அப்படி தோண்டிக்கிட்டே இருக்கிறப்ப அவங்களுக்கு ரவுண்ட் ஷேப்ல 2 மீடியம் சைஸ் கல்லு கிடைக்குது. அந்த கல்லுல ஏதோ ரொம்ப வித்தியாசமா செதுச்சிருக்க மாதிரி இருந்திருக்கு. அந்த கல்லை கொஞ்சம் விட்டு பாக்குறப்போதான் அந்த கல்லுல செதுச்சிருக்கிறது ஒரு முகம்னு தெரியுது. அந்த கல்லு ஏதோ ஒரு சின்ன சிலையோட தலை மாதிரி இருக்கு. கிடைச்ச 2 கல்லுல ஒரு கல்லு பெரியவங்களோட தலை மாதிரியும் இன்னொரு கல்லு சின்ன குழந்தையோட தலை மாதிரியும் இருக்கு. அண்ட் இந்த 2 கல்லோட பேரு The Hexam Heads. கிடைச்சது 2 கல்லுன்றதுனால அந்த குழந்தைங்க ஆளுக்கு ஒவ்வொன்னு பிரிச்சுட்டு அந்த கல்லை வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போறாங்க. கொஞ்ச வாரம் கழிச்சு அந்த வீட்டில் இருக்கவங்க நிறைய அப்நார்மலான ஆக்டிவிட்டீஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. இந்த கார்டன்ல கிடைச்ச கல்லை நைட்டு தூங்குறப்ப அவங்க ஒரு இடத்துல வச்சுட்டு தூங்குவாங்க. ஆனா காலையில எழுந்து பாக்குறப்ப அந்த கல்லு வேற ஒரு இடத்துல இருக்கும். நைட்டு தூங்குனதுக்கு அப்புறம் யாரும் அந்த ரூம்குள்ள வரல, யாரும் அந்த ரூம்ல இருந்து வெளியவும் போல. அப்படி இருக்கிறப்போ அந்த கல்லு எப்படி இன்னொரு இடத்துக்கு போச்சுன்னு இவங்களுக்கு புரியவே இல்லை. அதே மாதிரி வீட்டுல யாரும் இல்லாதப்ப கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாம் தானா கீழே விழுந்து உடஞ்சிருக்கும். வீட்டுல இருக்க மிரரை யாரோ கல்லால தட்டுற மாதிரி சவுண்டு கேட்கும். ஆனா அந்த இடத்துல அவங்கள தவிர வேற யாருமே இல்லை. நைட் டைம்ல யாரும் நடந்து போற மாதிரி சத்தம் கேட்கும். ஆனா போய் பார்த்தா அங்கேயும் யாருமே இல்லை. நைட் தூங்குறப்ப யாரோ அந்த குழந்தைங்களோட முடிய பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஃபீல் ஆகிருக்கு. ஆனா அந்த ரூம்ல அந்த குழந்தைங்களை தவிர வேற யாருமே இல்லை. இது எல்லாத்தையும் விட ரொம்ப கொடூரமான விஷயம் என்னன்னா, ஒரு நைட் அந்த குழந்தைங்களோட அம்மா கிச்சன்ல இருக்கிறப்ப கிச்சனோட ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடுக்கு யாரோ ஓடுற மாதிரி ஃபீல் ஆகுது. அது என்னன்னு திரும்பி பார்த்தா அவங்களுக்கு ஒரு கருப்பு உருவம் தெரியுது. சரின்னு கிட்ட போய் பார்த்தா கால்ல இருந்து இடுப்பு வரைக்கும் மனுஷ மாதிரியும் இடுப்புக்கு மேல ஓனாய் மாதிரியும் இருக்க ஒரு உருவத்தை பாக்குறாங்க. இதுக்கப்புறம் அந்த வீட்டுல எல்லாமே ரொம்பவே அமானுஷமாவே நடந்துட்டு வருது. யாராலையுமே நைட் தூங்க முடியல. குழந்தைங்க எப்பவுமே கத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த விஷயம்லாம் தெரிஞ்ச நெய்பர்ஸ் கூட அந்த வீட்டுக்கு வர ரொம்பவே பயப்பட்டாங்க. இதுக்கப்புறம் இதெல்லாம் எதனால நடக்குதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி யோசிக்கிறப்பதான் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆனது அந்த கல்லு வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான். அதுவும் அந்த கல்லு மூவ் ஆக ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது. அதனால அந்த கல்லை வீட்டுல இருந்து எடுத்துட்டு போய் ஒரு ரிசர்ச்சர் கிட்ட கொடுக்குறாங்க. அண்ட் அந்த ரிசர்ச்சரோட பேரு ஆனி ராஸ். ஆனி ராஸ் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரிசர்ச்சர். அதுவும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நிறைய ரிசர்ச்சர் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்காங்க. ஆனி ராஸ் ஃபர்ஸ்ட் இந்த கல்லை வச்சு சயின்டிஃபிக் வேல தான் ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி ரிசர்ச் பண்றப்ப தான் அவங்களுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த கல்லோட மெட்டீரியல் எந்த ஒரு எலிமெண்ட்ஸ் கூடயும் மேட்ச் ஆகல. அதாவது ஒரு கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கல்லுல நிறைய எலிமெண்ட்ஸ் மிக்ஸ் ஆகி இருக்கும். இந்த இரும்பு, அலுமினியம் அந்த மாதிரியான எலிமெண்ட்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒரு கல்லா இருக்கும். ஆனா இந்த கல்லோட மெட்டீரியல் எந்த ஒரு எலிமெண்ட்ஸ் கூடயும் மேட்ச் ஆகல. ஒரு நைட் ஆனி ராஸ் அவங்க வீட்டுல தூங்கிட்டு இருக்கப்போ அவங்க பெட்ரூமோட டோர் தானா ஓபன் ஆகுது. இதை நோட்டீஸ் பண்ண இவங்க அவங்களோட ஹஸ்பண்டை எழுப்பி போய் பார்க்க சொல்றாங்க. அவரு எழுந்த உடனே அவர் பக்கத்துல யாரோ நிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அது என்னன்னு அவரு திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா கால்ல இருந்து இடுப்பு வரைக்கும் மனுஷன் மாதிரியும் இடுப்புக்கு மேல ஓனாய் மாதிரியும் ஒரு உருவம் அவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கு.
ஆனா அவர் பார்த்த உடனே அந்த உருவம் காணாம போயிடுச்சு. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஆனி ராஸ் ரொம்பவே பயந்து போய் என்னால் இதுக்கப்புறம் இந்த 2 கல்லை வச்சும் ரிசர்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லி இந்த 2 கல்லையுமே அவங்களோட டிபார்ட்மெண்ட்ல சரண்டர் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த 2 கல்லையுமே லண்டன் மியூசியத்துக்கு அனுப்புறாங்க. அங்க இந்த எக்ஸாமெட்ஸை வச்சு நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் நடக்குது. நிறைய சயின்டிஸ்ட், ஆர்கியாலஜிஸ்ட் அண்ட் பேரானார்மல் ரிசர்ச்சர்ஸ் இந்த எக்ஸாமெட்ஸை அனலைஸ் பண்றாங்க. அப்படி அனலைஸ் பண்ணிட்டு அவங்களே நிறைய தியரிஸும் ப்ரொபோஸ் பண்றாங்க. செல்டிக் ட்ரூவிட்ஸ்ன்றது ஒரு பழங்காலத்து கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க ரொம்பவே ஸ்பிரிச்சுவலாகவும் நேச்சர் பேஸ்ட் மேஜிக் மேலே ரொம்பவே நம்பிக்கையும் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு மனுஷனோட தலை மாதிரியே ஒரு கல்லில் செதுக்கி அதை அவங்களோட ரிச்சுவல்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு சிலர் அந்த கம்யூனிட்டியில் நரபலி ரொம்பவே காமனான விஷயம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த ஹெட்ஸில் நிறைய ஸ்பிரிட்டை உள்ளே அடைச்சி வச்சிருக்கலாம். அதனால தான் இந்த சூப்பர் நேச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை ப்ரூவ் பண்ணுற மாதிரியே இந்த எக்ஸாமெட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருந்திருக்கோ அந்த இடம் எல்லாத்துலேயுமே பேரானார்மல் ஆக்டிவிட்டீஸ் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் எக்ஸம் பழைய காலத்தில் செல்டிக் ட்ரூவிட்ஸ் வாழ்ந்து வந்த இடமா இருந்திருக்கு. இந்த எல்லா இன்சிடென்ட்ஸ்லையும் ரொம்ப பயங்கரமானது என்னன்னா அந்த பாதி மனுஷன் பாதி ஓநாய் உள்ள உருவம் தான். இந்த உருவத்தை பார்த்ததா ஒருத்தர் சொல்லியிருந்தா பொய்ன்னு நம்பியிருக்கலாம். ஆனால் அந்த கல்லை வச்சிருந்த எல்லாருமே இந்த உருவத்தை பார்த்துருக்காங்க. பழைய காலத்தில் ஒரு ஓநாய் மாதிரி உருவம் கொண்ட ஏதோ ஒன்று தான் இந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் காவல் காக்கும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இந்த இன்சிடென்ட்ஸில் வந்த உருவமும் பழைய காலத்தில் மக்கள் நம்பின அந்த உருவமும் ரொம்பவே சிமிலராக இருக்கிறதுனால அந்த கல்லுக்குள்ளே இருக்க ஸ்பிரிட்ஸை காப்பாற்ற தான் பாதி மனுஷன் பாதி ஓநாய் கொண்ட உருவம் எல்லார் கண்ணுக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நிறைய பேர் நம்புறாங்க. ஒரு சிலர் இந்த 2 கல்லுமே ஒரு ஏலியனோடது அப்படின்னு நம்புறாங்க. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அந்த கல் ரொம்பவே வித்தியாசமான ஷேப்ல இருந்திருக்கு. அண்ட் அந்த கல்லில் இருந்த கார்விங்ஸ் ரொம்பவே யூனிக்காக இருந்திருக்கு. அண்ட் அந்த கல்லில் இருந்த கார்விங்ஸை நிறைய பழங்காலத்து கார்விங் ஸ்டைல்ஸ் கூட மேட்ச் பண்ணி பார்க்குறப்ப எது கூடயுமே மேட்ச் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் அந்த 2 கல்லுக்குள்ளேயும் ஏதோ ரொம்ப எனர்ஜி இருக்கிற மாதிரி அந்த டைம் அண்ட் ஸ்பேஸை ரொம்ப குவிக்காகவே ஆல்டர்னேட் பண்ணுற மாதிரி இந்த பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் டக்குன்னு ஸ்டார்ட் ஆச்சு. இதை விட ரொம்ப பெரிய குவெஸ்சன் மார்க் அந்த கல்லோட மெட்டீரியல் என்னன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. டாக்டர் ஆனி ராஸ் அந்த 2 கல்லையுமே அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு சரண்டர் பண்ண அப்புறம் அவங்க அதை லண்டன் மியூசியத்துக்கு அனுப்புனாங்க. ஆனால் ஒரு நைட் மியூசியம்ல யாருமே இல்லாதப்ப அந்த 2 கல்லுமே காணாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்தியால இருந்து ஒருத்தர் அந்த எக்ஸாமெட்ஸோட ஒரு கல் என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கல்லை வாங்கி அனலைஸ் பண்ண அப்புறம் தான் அது ஒரு ஃபேக்குன்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த எக்ஸாமெட்ஸை ட்ரேஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இப்போ வரைக்குமே அந்த எக்ஸாமெட்ஸ் எங்க இருக்கு யாருக்கிட்ட இருக்குன்னு தெரியவே இல்லை. அப்படி அந்த எக்ஸாமெட்ஸ் யார்கிட்ட தான் இருக்கு? ஒருவேளை இந்த எக்ஸாமெட்ஸை யாராச்சும் திருடி இருப்பாங்களா? இல்லை இந்த எக்ஸாமெட்ஸ் அதோட பர்பஸ் முடிஞ்சதுனால மறைஞ்சிடுச்சா? இதுக்கப்புறம் அந்த எக்ஸாமெட்ஸ் யார்கிட்டயாச்சும் கிடைக்குமா? இந்த மாதிரி நிறைய கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. இந்த 2 கல்லையுமே நிறைய பேர் அனலைஸ் பண்ணியும் இதை சயின்டிஃபிக்காவும் ப்ரூவ் பண்ண முடியல. அதே மாதிரி சூப்பர் நேச்சுரலாகவும் ப்ரூவ் பண்ண முடியல. இந்த பேரநார்மல் இன்சிடென்ட்ஸ் எதனால நடந்துச்சுன்னு யாராலையும் ப்ரூவ் பண்ண முடியல. அதனால தான் இந்த எக்ஸாமெட்ஸ் கேஸ் இப்போ வரைக்குமே அன்சால்வ்டா இருக்கு. இந்த எக்ஸாமெட்ஸ் கேஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல ஒரு புது மிஸ்ட்ரியோட உங்களை வந்து மீட் பண்றேன். Until then,